ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷலா அதிரசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதிரசம் செய்யறது கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு சில பேருக்கு இது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அளவு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ற அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே உங்க வீட்டுல அதிரசம் பெர்ஃபெக்டா சூப்பரா டேஸ்டா வரும். அதிரசத்துக்கு முக்கியம் பாத்தீங்கன்னா சாஃப்ட் தான். அந்த சாஃப்ட் அப்படியே வரும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதிரசமே செய்ய போறேன். பிகினர்ஸா நீங்க, அப்ப உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இந்த அதிரசத்துக்கு அரைப்படி அளவுல 2.5 அளவு சேர்த்திருக்கேன். இந்த அரிசியோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1 கிலோ கிட்ட. 1 கிலோ பச்சை அரிசிக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். 3/4 கிலோனா 750 கிராம். இந்த அளவு போட்டீங்கன்னா தான் இனிப்பு கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு அதிரசத்துக்கு யூஸ் பண்ற அரிசி பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ண போறேன். ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கடைகள்ல நீங்க அரிசி வாங்கிட்டு வந்து இதே மாதிரி மெத்தட்ல கழுவி காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம். கடைகள்ல நிறைய வகை வகையான பச்சரிசி எல்லாம் கிடைக்குது. அதிரசம் செய்யணும்னா நீங்க மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். ரேஷன் அரிசியில செய்யறதுனால கொஞ்சம் அழுக்கு இருக்குது. அதனால தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்க போறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கழுவி காட்டுறேன் பாருங்க. இந்த அரிசியை தண்ணியில போட்ட உடனே காய வைக்காதீங்க. 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு வெள்ளை துணியை விரிச்சு தண்ணி இல்லாம ட்ரையா அரிசியை ஃபுல்லா அள்ளி போட்டு ஃபேன்ல வீட்லயே ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு இதை காய வைக்கலாம். வெயில்ல காய வைக்க கூடாது. ஈரமான அரிசி தான் நம்ம இதை அரைக்க போறோம். அதனால ஃபேன்லயே இந்த மாதிரி உணர வச்சுக்கோங்க. அரிசி எல்லாமே அதிக நேரம்லாம் காயணும் கிடையாது. 1 மணி நேரம் மட்டும் காஞ்சால் போதும். 1 மணி நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அரிசியோட பதம் பார்க்க தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அரிசியில கை வச்சு பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு கையில ஒட்டாம வரணும். அந்த மாதிரி வரும்போது அரிசி நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா காயில வெயில கொண்டு போய் காய வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அதிரசம் சரியா வராது. அதனால வீட்லயே காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசி எல்லாமே காஞ்சிடுச்சு. இப்ப மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பவுடரா நம்ம அரைச்சி ஜலிச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இது சரியா அரைக்க தெரியல, நீங்க மிஷின்ல கூட அரைச்சு கூட ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான குவான்டிட்டி போறதுனால நம்ம வீட்லயே மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். அதிகமான குவான்டிட்டி செய்யற மாதிரி தான் நீங்க மிஷின்ல கொடுத்து கூட நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்பதான் அரிசி எல்லாமே குறை நமக்கு இருக்கும். அது எல்லாமே ஃபில்டர் ஆகி வரும். திரும்பி நம்ம அந்த அரிசி எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்து மொத்தமா நம்ம அரைக்க போறோம். இதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி ஜலிச்சுட்டு அரைச்ச அதை எல்லாத்தையும் இன்னொரு மிக்சி ஜார்ல சேர்த்து மொத்தமா அரைக்க போறோம். ஜலிக்கும் போது அரிசி குறுனே இருக்கக்கூடாது. நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா தான் நமக்கு அதிரசம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். ஜலிச்சு எடுத்த மீதி மாவு இருக்கு பாருங்க, அதையும் திரும்பி மிக்சி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரிதான் மொத்தமா ஜலிச்சது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மொத்தமா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்க போறோம். அரிசி எல்லாமே ஜலிச்சு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க மாவுலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். மாவுல அதேமாதிரி லைட்டா கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கும். இப்படிதான் இருக்கணும் அதிரசம் பண்றதுக்கு. மாவு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். 2.5 கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ 750 கிராம். வெள்ளத்தை நல்லா உடைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் அளவு கரெக்டா இருக்கும். கையில ஃபுல்லா உடைச்சு விட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம பாகு மாதிரி ஃபர்ஸ்ட் காய்ச்சி எடுக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே வெள்ளத்தை காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாகு ரெடி பண்ணுவோம். ஏன்னா அந்த வெள்ளத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டஸ்ட் மண்ணி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவோம். சின்ன கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளத்தை ஆட் பண்ணிட்டு கரண்டியில ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்குவோம். ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்துல தான் நம்ம அதை செய்ய போறோம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும் இனிப்பு பதம். ஒரு சில பேர் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லமும் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு அதிகமா இனிப்பு சாப்பிடணும்னு நினைச்சு நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனா நான் சொல்ற அளவு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதிகம் ஸ்வீட் இருக்காது, கம்மியாகவும் ஸ்வீட் இருக்காது. கரெக்டான அளவுல இருக்கும். இந்த பதத்துல செய்யுங்க. வெல்லம் கட்டி எல்லாமே தண்ணியை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல தான் நம்ம அதிரசம் பண்ண போறோம். அதிரசம் மாவு போட்டு கிண்டுறது இந்த பாத்திரம் தான். கிண்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பாத்திரமா அகலமா எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும், ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சின்ன பாத்திரமா எடுத்தோம்னா நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கும். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நச்சு சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர் 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சுக்கு பவுடர் எதுக்காக சேர்க்கறேன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லா இருக்கும், டைஜஷன் ஆகும்.
ஏலக்காய் சேர்க்கறது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாகுபாதம் வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ட்ராப் மட்டும் அந்த வெல்லத்தை சேர்த்துட்டு கையில் லைட்டாக உருட்டி பாருங்க. உருட்டி நல்லா நமக்கு ரவுண்டாக வரணும், பால் மாதிரி. அந்த மாதிரி வந்து தான் கரெக்டான பதம். இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையுது, இன்னும் வந்து பதம் சரியாகலை. அதனால கொஞ்சம் நேரம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணவும் கூடாது, இருக்க முறுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அப்பப்போ தண்ணியில் ஊற்றி ஊற்றி கரெக்டாக பதம் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அரிசி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி செய்ய முடியும். அதனால பதம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் வெள்ளை சேர்த்துட்டு கையிலே இந்த மாதிரி ஸ்லைட்டாக உருட்டி பாருங்க. எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஜவ்வு மாதிரி நல்லா உருட்டி வரணும். இங்கே பார்த்தீங்களா நல்லா உருண்டு வருது, கரெக்டாக இருக்குது பதம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சுட்டு தான் நம்ம அந்த பேனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக மாவு சேர்த்துடாதீங்க, மிக்ஸ் பண்ண தான் மாவு சேர்க்கணும். அப்போ தான் ஈக்குவலாக நமக்கு மாவு எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும், அந்த வெள்ளத்தில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே தான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதிரசம் செய்யணும்னா ஒரு ஆள் பத்தவே பத்தாது, கூட 2 பேராவது இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆளே மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கூட யாராவது இந்த மாதிரி ஆள் வச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். ஈக்குவலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது அளவு எல்லாமே. ஒரு சில பேர் வந்து இதை சூடு ஆனோடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 3 நாள் கழிச்சு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே மாவு ரெடி பண்ணி செய்கிறத விட ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாவு ஊற வச்சு செய்யும் போது தான் சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டாச்சு. 2 நாள் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே மாதிரி சூடாக இருக்கும் போது மூடிடாதீங்க, கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க. 3 நாள் கழிச்சு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, 3 நாள் கழிச்சு தான் இதை செய்யணும் கிடையாது, 2 நாள் 1 நாள் அந்த மாதிரி நீங்களே பார்த்து செஞ்சுக்கோங்க. எனக்கு டைம் இல்லை. அதே மாதிரி ஊற தான் மாவு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னால நான் 3ஆவது நாள் தான் அதை நான் எடுத்து காட்டுறேன். மாவு பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது, இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது, திரண்டு எண்ணெயில் ஓடி போயிடும். அதனால டைட்டாகவே தான் இருக்கணும் மாவு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதிரசம் பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு அதிரசத்தை போட்டுக்கலாம். வாழை இலையிலயோ பாலித்தீன் கவரோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செய்யும் போது லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு அந்த வாழை இலையில வச்சு மெதுவாக லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக அதிரசம் வந்துடும். மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இலையிலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரணும். இதை அப்படியே நம்ம சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சிடலாம். இது ஆயிலில் போடும்போது பூரி மாதிரி மேலே எலும்பி வரும். இதுதான் கரெக்டான பதம். ஒரு சில பேர் போட்ட உடனே நல்லா பூரி மாதிரி நல்லா எலும்பி வந்துடும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து அப்படியே திரளியாக திரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் அந்த அதிரச மாவு எல்லாமே. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ சம்திங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சின்ன சின்ன மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் வீட்லேயும் பர்ஃபெக்டான அதிரசம் இதே மாதிரி செய்யலாம். எனக்கே அதிரசம் பண்ணவே தெரியாது, உண்மையிலேயே செய்ய தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட்லாம் நானும் அவசரப்படுவேன், என்ன இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. நானும் ஒவ்வொருத்தவங்க சொல்கிற டிப்ஸை வச்சு செய்ய ஆரம்பித்தேன். செய்ய தான் எனக்கும் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. இந்த அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். ஸ்டவ்வை ஹையில் வச்சிங்கன்னா கருகி போயிடும், மாவும் வேகாது. ஸ்லோலே வச்சு பொரிக்கும் போது ஈவனாக 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். கலர் மாறினோடனே ஆயிலேருந்து எடுத்துட்டு அதிரசத்தை வந்து லைட்டாக அமுக்கி கொடுத்தீங்கன்னா போதும், அதிரசத்தில் இருக்கிற ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மாவு நீங்கள் எடுக்கும்போது நல்லா கெட்டியே டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிட்டு இதே மாதிரி உருட்டி கூட போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து வெல்லம் அதிகமாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஆயிலில் வந்து போட்டோடனே திரிஞ்சு ஓடுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுங்க. பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். அதிரசம் பொறுத்த வரைக்கும் 1 by 1 தான் போட்டு பொரிச்சு எடுக்க முடியும். ஒன்றை ஃபஸ்ட்டு பொரிச்சதுக்கு அப்புறம் அதிரசம் அமுக்குவோம் பாருங்க, அந்த கட்டை அதில் வச்சு லைட்டாக ப்ரெஷர் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸஸ் ஆயிலாக க்ளீனாக நமக்கு வந்துடும். இந்த கட்டையில தான் அதிரசத்தை வந்து ஆயில் எக்ஸஸாக எடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது, ஜலிகரண்டியை வச்சு யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி அதிரச கட்டையில் செய்யும் போது ப்ராப்பராக நமக்கு அதிரசில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாமே நம்ம எடுத்துடலாம். அதிரசத்தெல்லாம் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் உடனே இந்த கட்டையை வச்சு லைட்டாக ப்ரெஷர் பண்ணி எடுத்துருங்க. அப்போதான் நமக்கு எக்ஸஸ் ஆயில் எல்லாமே க்ளீனாக வந்துடும், இல்லைனா நமக்கு வந்து ஆயில் வராது. நெக்ஸ்ட்டு வந்து அதிரசம் பொரிச்ச பாருங்க, அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன். 1 கிலோ அதிரசம் மாவில் எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக பர்ஃபெக்டாக செம்ம சாஃப்டாக இருக்குது. அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இருக்கும், அதே மாதிரி 2 நாள் 3 நாள் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு வந்து சூடாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
உங்களுக்கு சூடா சாப்பிட பிடிக்குமா இல்ல 3 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றது பிடிக்குமா? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதிரசம் செம்ம சாஃப்டா இருக்குது. பிக்கும் போதே செம்ம சாஃப்டா இருக்குது. பஞ்சு மாதிரி செம்ம சாஃப்டா சூப்பரா இருக்கு. ஸ்வீட்டும் கரெக்டான அளவுல டேஸ்டா இருக்கு. நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் செய்யலாம். செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படிச்சு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.